பிரேமை வந்துருத்து ராமன். அதனாலதான் நேற்றுக்கு நீங்க ஒன்று கவனிச்சிருக்கணும். ராமன் கௌசலேட்ட பேசுற போது எந்த ஒரு பழிப்புக்கும் இடமில்லாத என் தம்பி உனக்கு பிரியமான மகன் எச்சரிச்சான். அதெல்லாம் இவன் இந்த மாதிரி பேசுற போறா. இதுல இருந்து நம்ம எல்லாருமே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நாம் முழுமையான விவரம் தெரியாமல் யாரையும் நிந்திச்சுடக்கூடாது. தெரிஞ்சுக்கோங்க. அத அனுபவத்தில் சொல்றேன். இந்த மாதிரி அக்ரஹாரம் எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு அக்ரஹாரத்தில் நான் தங்கி உபன்யாசம். அதில் எனக்கு உறவுக்கார ஜாஸ்தி. அந்த அக்ரஹாரத்தில் நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, தங்கராத்தில் பேப்பர் வாங்கலைன்னா அந்த பேப்பர் போடுறவனை கூப்பிட்டு நான் 15 நாள் தங்குறேன், எனக்கு அந்த இங்கிலீஷ் ஹிந்து பேப்பரும் தினமலரும் போட்டு நான் உனக்கு பணம் கொடுத்துட்றேன்னு முதல்லே கொடுத்துருவேன். 15 நாளைக்கு என்னன்னு கணக்கு பண்ணி அவன் போட்டுருவான். கரெக்டால் நான் சீக்கிரம் படிப்பேன்னு 5:30க்கே வந்துடுவான். போட்டுருவான் 6 மணிக்கு. அது தங்கரவாளத்துலேயும் தெரியும் நான் வாங்குவேன். நான் அந்த இங்கிலீஷ் பேப்பரை வச்சுட்டு கார்த்தால 6 மணிக்கு அந்தாத்து திண்ணையில் படிக்கிறேன். நான் தங்கினவாளும் உறவு, தேத்தாத்துக்காராலும் உறவு. அந்தாத்து நாட்டுக்கு வந்தா என்னம்மா நீங்கள் பாட்டுக்கு பேப்பரை எடுத்துன்னு போயிட்டு இங்கே எல்லாரும் பேப்பரை தேடுறோம். நான் சிரிச்சேன். இங்கே வாடி நாட்டு பொண்ணு, எங்கள் அது நாட்டு பொண்ணாவு. இங்கே இருக்கிறவாளை கூப்பிட்டு மன்னி இங்கே வாங்கினேன். என்ன இங்கே பேப்பர் யார் வாங்குறா? நீங்கள் தான். கேட்டுட்டு இது என்னோட பேப்பர், உனக்கு பேப்பர் வேணும்னா சொல்லு நான் தரேன். அப்போது நான் தேடுற போது அவாது சம்பந்தி மாடியிலேருந்து பேப்பர் இங்கே இருக்கு, நான் எடுத்துன்னு வந்தேன். கவனிச்சேன். இது தாண்டி பரதனுக்கு வந்த கஷ்டம். அவள்கிட்ட இப்போ கருத்தால உபன்யாசம். நீங்களும் தெரிஞ்சுக்கணும். சட்டக்குன்னு ஒருத்தர கேள்வி கேட்டுவிடக்கூடாது. அப்போதான் பரதாழ்வார், தாயே, பெத்த தாய் தந்தைக்கு சாப்பாடு போடாமல் தான் மட்டும் பால் வயிற்றை வளர்க்கின்ற பாவி எந்த நரகத்துக்கு போவனோ அந்த நரகத்துக்கு போவேன். எங்கள் அம்மா கைகை எனக்கு தெரிய வரங்கேட்டாள். என்ன சொல்கிறான் பாரு. அம்மா அப்பாவுக்கு சார் எல்லாம் வயசாச்சுன்னாலே அவளுக்கு மூளை கூறு கட்டிடும். இல்லை நல்லபடியாக இருந்தாலுமே அவளுக்கு அப்பப்போ பசிக்கும், கேட்பா, ஏதோ ஒன்று சொல்லுவா. இந்த 2 பேரை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஒன்று குழந்தை, இன்னொன்று வயசானவன். அதனால்தான் நமக்கு பொறுமை வேணும். இந்த குழந்தைய வளர்க்குற போது நமக்கு பொறுமை இருக்குன்னா இளமை இருக்குது. இன்னொன்று நம்ம குழந்தை வயசான உடனே மாமியார் மாமனாரை பார்த்துக்கிற போதுன்னா நமக்கும் 60 ஆகிடுறது. நம்மளும் சீனியர் சிட்டிசன், அவள் சூப்பர் சீனியர். ஏதோ கேட்பா. ஒரு பையன் வந்து சொன்னான், எங்கள் அப்பா படுத்துற அப்படின்னு. ஓ, நீ பால்யத்தில் என்ன பண்ண அப்படின்னு. உங்கள் அப்பா அம்மாவை படுத்தாம தான் வளர்ந்தியோ?
சிரிச்சான். இல்லை மாமா, முடிய மாட்டேங்கிறது. என்ன பண்ணுவாய்? கொண்டு விட்டு நம்ம எங்கேயான்னு விட முடியும்? எங்கள் அம்மா சொல்லுவா, உசுறு இருக்கிற போது கொண்டு வைக்க முடியாது, செத்து போனால் வச்சுட்டு இருக்க முடியாது, ரெண்டுத்துக்கும் வழி சொல்லு அப்படின்னாங்க அம்மா. உசுறு இருக்கிற போது எல்லாருமே, அதனால்தான் நீங்கள் எல்லாரும் பகவானை வேண்டிக்கணும். வயசு ஆக ஆக நம்ம யாருக்கும் சொல்ல தரப்படாது. அதுக்கு தான் இளமையிலேருந்தே சகிப்புத்தன்மையோட வாழணும். அதை கற்றுக்கோங்க. வயசாச்சுன்னா வராது. ரொம்ப பேர் சொல்கிற வயசாகி ஞானம் வந்தேன். வயசானதுனால வராது. இளமையிலேருந்தே சாப்பாட்டில் கட்டுப்பாடு, பேச்சில் கட்டுப்பாடு, நம்ம எல்லாத்தையும் குறைச்சிக்கணும். நம்ம இளமையாக இருக்கிற போது எல்லா ஊரும் போயிருப்போம், வயசானவொன்னு போக முடியாது. நமக்கு தெம்பு இல்லையே. பிள்ளை நாட்டு பொண்ணு கூட்டின்னு போகணும், பொண்ணு மாப்பிள்ளை கூட்டின்னு போகணும், அவளுக்கு லீவு போடணும், 100 இருக்குது. சரி, அவள் லீவு போட்டு ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒன்றை விட்டுட்டு போக முடியல, யாரோ ஒருத்தர் பார்த்துக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு இருக்கு. நம்ம வேதம் பாட்டுக்கு சொல்றது சதமானம் பவதி, 100 வயசு இரு. 100 வயசு இருக்கிறவாளை போய் கேளு. 70, 80, 90 எல்லாம் என்ன சௌக்கியமாக கேளு. இருக்கேன். இந்த பக்கத்தாத்துக்கு வர ஏமன் இங்கே வரமாட்டேங்கிறாங்க. அப்படி தோன்றது நமக்கு. ஆனால் என்ன பண்ண முடியும்? அம்மா அப்பாவுக்கு ஜோறு போடாமல் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படியே பிள்ளையும் பொண்ணும் முதியோரத்தில் சேர்த்துட்டான்னா, இதோ அந்த இடத்துலையே சேர்த்தாளே, எங்கேயானு ஓவர் கீழே விட்டுட்டு போகாம சந்தோஷப்பட்டுப்போம். சரி, முதியோரத்துக்கே போல வீடுகளில் தனித்தனியாக உட்காந்துருப்போம் ஆம்படையா பொண்டாட்டி. இந்த காலத்தில் ஒரு சௌரியம், ஒரு ஃபோன் பண்ணால் மெச்சிலேருந்து சாப்பாட்டெலாம் வந்துடுறது. நல்லா ஊனை கழிச்சுக்கணும். அதனால் இந்த காலத்தில் பகவான் நமக்கு நல்லது பண்ணியிருக்கான். பரதாழ்வான் திட்டினா மாதிரி பண்ணலை அம்மா அப்பாவுக்கு. ஏன்னா பிள்ளைக்கு முன்னே அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணி அவளே எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்றா. பஸ்ஸுக்கு பணம் தரா, ஈபிக்கு பணம் தரா, எல்லாம் தரா, ஃபோனுக்கு பணம் கட்டுறா, எல்லாம் பண்ணிவிட்றா. ஆனால் அமெரிக்கா கூட்டின்னு போகல, அவ்வளோதானே. பாட்டி போகிறா, நம்ம இங்கேயே இருந்துட்டு போகிறோம். அதுக்கு தான் எப்போவுமே தெரிஞ்சுக்கணும், அக்கம் பக்கம் பழகிக்கணும், ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்களோட பழகிக்கணும், வேண்டான்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுதான் உங்களுக்கு? இந்த கட்டத்தில் சொல்கிறேன், யாரையும் முதல்ல விரோதம் பண்ணிக்காதீங்க. எல்லார் தயமும் நமக்கு எப்பவும் வரும். அப்புறம் சொல்கிறேன், நன்றி மறந்தவன் போற நரகம் போவேன், கண்ணுக்குட்டி உயிர் விட்டவுடனே அந்த பசுமாட்டிட்ட பாலை கறந்தவன் விற்றவன் குடித்தவன் போற நரகம் போவேன். நமக்கெல்லாம் நரகம்தான். கன்று உயிர் ஓய்ந்து உகக்கறந்த பால் உண்டோன். அப்புறம் கன்னி பெண்ணின் கற்பை அழிக்க நினைத்தவன், குரு பத்தினியை தகாத முறையில் பார்த்தவன், பெரியோர்களை எதிர்த்து பேசுபவன், பொய்சாட்சி சொன்னவன், போருக்கு பயந்தவன். கௌசல உடனே பரதனை கட்டிண்டு, நீ நல்லவன் பரதா, நான் ராமன் மேல வச்ச அன்பு என்ன சொல்லு. ஒத்துட்ட. தசரதன் உடம்பை பார்த்து அழுதான்.
ஊர்வலம் விட்டான். கர்மா பண்ணுறதுக்கு போனான். வசிஷ்டர் கையை பிடிச்சார். உங்கள் அப்பா எனக்கு பையன் இல்லைன்னு விட்டார், உனக்கு உரிமை இல்லைன்னு விட்டார். என்ன கேட்டுக்கோ, ஆம்பளை குழந்தைக்கு இருக்கிற உரிமை கர்மா பண்ணுறது. நீங்கள் கேட்பல் பொம்மநாட்டி, அதுக்கு தான் உங்கள்கிட்ட தான் பிள்ளை வாங்கி பண்ணுறோம். நீங்கள் தான் பக்கத்தில் நிற்கிற பிள்ளை பிடிச்சிக்கிற, நீங்கள் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அழுதார். சத்ருக்னனை வச்சு கர்மா நடந்தது பாருங்க. நீங்கள் இன்றைக்கி போய் புலம்புகள் முதியோர் ஒருத்தர் சேர்த்தான். தசரதனுக்கு 4 பையன், 2 பையன் வெளியூர் போயிட்டான், ஒரு பையனை கூடாதுன்னுட்டான். சத்ருக்னனை வச்சு நடந்தது 4 பெற்றவனுக்கு. நமக்கெல்லாம் இன்றைக்கி 1 பெற்று வச்சுருக்கோம். அது அமெரிக்கா லண்டனில் இருக்குது. இப்போ ஃபோன்லேயே சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அங்கே இருக்கிற யாராவது பண்ணிடுவோம், எனக்கு லீவ் இல்லைங்கிறோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? 4 பெற்றவனுக்கே ஒரு பையன்தான் பண்ண முடிஞ்சது. நம்ம 1 தான் பெற்றிருக்கோம். கோவிந்தா கோவிந்தான்னு யாரோ பண்ண போகிறோம். அதனால் மனசை இருக்கிற போதே தேத்திக்கோ. ஒருவேளை பையன் பட்டுட்டான்னு வச்சுக்கோ, கொடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், நீங்கள் கேட்பள் ஒருத்தர் கேட்டார், பாதம் பண்ணணும்னு இருக்கா, கிரமம்னு இருக்கே. இப்போ முதல் மந்திரியாக ஒருத்தர் பதவி ஏற்றுக்கிறேன்னா கவர்னர் தான் பதவி ஏற்றி வைக்கணும். நான் தான் ஓட்டு போட்டேன், நான் போய் எடுத்து வைக்க முடியுமா? நீ ஓட்டு தான் போடலாம். பதவி பிரமாணம் எடுத்து வைக்கிறது கவர்னர் இல்லையா? உன்னை கிட்டக்கையே விட மாட்டானே. நான் தான் ஓட்டு போட்டேன், இவன் தான் முதல் மந்திரி, நான் பதவி ஏற்று வைக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்லு. நாம தான் பையனை பெற்றிருக்கோம், கல்யாணம் பண்ணுறா, அவ பொண்டாட்டி வர என்ன ஆம்படையாங்கிறா, உனக்கு போதிய உரிமை சொல்லு. என் மாப்பிள்ளைங்கிறா போச்சே சொல்லுங்க. பார்த்தெல்லாம் எப்படி மாறுறது? கிரமம்னு இருக்கு. ஆம்பளை குழந்தை தான் பண்ணணும், சாஸ்திரம் தெரிஞ்சுக்கோ. இப்போ ஆம்பளை குழந்தையே இல்லை, ஒருத்தனுக்கு பொண்ணு தான் பிறந்திருக்கு. 2 பொண்ணு 3 பொண்ணு இருக்கும் இல்லையோ? அவளுக்கு யார் சார் பண்ணுறது? பொண்ணோட பையனுக்கு தான் முழு உரிமை. நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பேடு ஒன்று. ஆளாளுக்கு ஒரு சாஸ்திரம் சொல்கிறேன். அந்த பையனுக்கு அப்பா அம்மா இருக்கிறப்போ பண்ணலாமான்னு கேட்குறேன். மக்கு மாதிரி தாத்தா பாட்டிக்கு செய்யறதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா அப்பா இருந்தாலும் பண்ணலாம், பண்ணணும், தெரிஞ்சுக்கோங்க. அம்மா ரொம்ப பேராத்தில் விட்டு கொடுக்கறேன். பிராமணனை பிறந்து சங்கம் போட்டு பிரயோஜனம் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், எனக்கு ஒரே பொண்ணு, கல்யாணம் பண்ண பேரம் பேத்தி பிறந்தாச்சு. போன வருஷம் பைபாஸ் சர்ஜரி, மார்கழி மாதம். என் பொண்ணை கூப்பிட்டேன், பூனலை போடு பிள்ளைக்கு. சரிப்பா போட்டேன், நீ முகூர்த்தம் புரி பொறிச்சேன் போட்டு. பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூப்பிட்டேன், உட்காத்தினேன். என்னன்னு, எனக்கு பைபாஸ் சர்ஜரி ஆயிடுச்சு, இனிமேல் நான் பஞ்சர் கேஸ். சரி என்ன பண்ணணும்? என் பொண்ணை கேட்டேன். நாளைக்கு நானோ அம்மாவோ செத்து போனா உன் பையனை விட்டு பண்ணச்சு. நான் அதுதான் உனக்கு தர்மசாஸ்திரம் சொல்கிறேன். என்ன அனாதை ஆக்கிவிடாது. அதுக்குத்தான் பூனல் போட சொல்கிறேன். நான் நாளைக்கே போடுவேன்னு சொல்லணும். எப்போ போகிறேனோ
2 பேர். சரிப்பா என்ன சொல்ற? தெரிஞ்சுக்கோ, தெம்பானே என் பொண்ணு சரின்னு சொல்லு. தர்மம் அதுதான், அவனுக்கு தான் முழு உரிமை. அவன் பண்ணாதான் நாளைக்கு ஹோமம் பண்ணி பண்ணலாம். பாக்கி பேர் பொண்ணுகிட்ட பிள்ளை வாங்கியோ பொண்டாட்டிகிட்ட பிள்ளை வாங்கியோ பண்ணால் 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது. தெரிஞ்சுக்கோ, நம்ம தர்மசாஸ்திரம் அதுதான். யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கர்மா பண்ணலாங்கிறது ஜென்ரல்லா. ஆனால் இன்னதான் செய்யணும்னு இருக்கு. இப்ப பாருங்க, பரதாழ்வான் உரிமை உள்ளவன் என்று இருந்தும் நீங்க எல்லாரும் தப்பு பண்றீங்க. பரதாழ்வான் உரிமை உள்ளவனாயிருந்தாலும் அவனால செய்ய முடியலை. இப்ப நல்லா கேளுங்க, தசரதனுக்கு கர்மா ஆச்சு, வசிஷ்டர் கூப்பிட்டு பதவி ஏத்துக்கோன்னர். அரே பரதன, அவன் ஒரே ஒரு கேள்வி கேட்டான், அப்பாவுக்கு கர்மா பண்றதுக்கு உரிமை இல்லைனேள், இந்த ராஜாங்கத்துல மட்டும் எப்படி உரிமை வந்ததுன்னு கேட்டான். எனக்கு அப்பாவே உரிமை இல்லைன்னு ஆயிடுதே, அப்புறம் எதுக்கு இந்த ராஜாங்கம்? அவர் எப்படி எனக்கு கொடுக்கலாம்? அவ்வளவு பேரும் அசந்தான், வசிஷ்டர் உட்பட. கேட்குற கேள்வி கரெக்டு தானே? ஏன் நீங்க பையனே இல்லைன்னுட்டான், அவள் பொண்டாட்டியே இல்லைன்னுட்டான். இப்போ நல்லா யோசனை பண்ணுங்க, இவன் வரமே இப்ப செல்லாம போச்சே. கைகையை பார்த்தானே சொன்னான், நீ எனக்கு மனைவி இல்லை, நீ பயந்த மகன் எனக்கு பரதன் மகன் இல்லை, ஆகான் உரிமைக்கு எனக்கு கர்மா பண்றதுக்கே உரிமை இல்லைன்னு சொல்லிட்டானே அந்த அப்பா. பரதன் கேள்வி கேட்கிறான் வசிஷ்டரை, இந்த பதவி ஏத்துக்க எனக்கு ஏது உரிமை? தேவையில்லையே, நான் இருக்கேன், நீங்க சொல்றேன் இதை தொடாதேங்கோங்க, இதை தொடாதேங்கோன்னு சொல்லிவிட்டு அந்த மாம்பழத்தை எடுத்துக்கோங்கன்னா சொல்லுங்க. எனக்கு தொடர்றதுக்கே உரிமை இல்லைங்கிற போது அந்த மாம்பழத்தை எப்படி நான் எடுத்துக்கிறது? சொல்லுங்க, நமக்கு உரிமை இல்லை. பரதாழ்வான் உடனே சொன்னார், என்ன பண்ண போறேன்னு கேட்டார் வசிஷ்டர். ராமனை கூட்டின்னு வர போறேன், இல்லைன்னா அவன் திருவடியை வாங்கிட்டு வர போறேன். இதை சத்ருகனன் மக்களுக்கெல்லாம் அறிவிச்சார். இப்போ அயோத்தியை இவன் பக்கம் திரும்பிடுத்து. ஏ, ராமனை விட இவன் தாண்டா உசந்தவன். பார்த்தீங்களா, பதவியை வேண்டான்னு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஒன்று உரிமை இல்லை என்பதும் எல்லோரும் விரும்பவில்லை என்பதும் இருந்தால் நாம கிட்டக்கே போகக்கூடாது. பிறர் பொருள் எட்டியே எனவும் பீமன் மகாபாரதத்தில் சொல்றார். இன்னொருத்தன் பொருளை எட்டிக்காய்க்கு சமானமா நினைக்கணும். குழந்தைகள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இன்னொருத்தர் பொருளை தொடப்படாது, இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படப்படாது. புரியுது? மேஜையிலே இருக்கட்டுமே, ஏன்னா அண்ணாவோடது, தம்பியோடது, அப்பாவோடது தொடப்படாது. அதை எடுத்துப்போமேன்னு ஆசை வந்தால் போச்சு. இன்னைக்கு பேனாவை எடுப்போம், நாளைக்கு செயின் எடுப்போம். பிறர் பொருள் எட்டிக்காய், எட்டிக்காய் கசக்கும், அது மாதிரி நினைக்கணுமா? பரதாழ்வான் அப்படித்தான் நினைத்தான்.
அது ராமனோட சொத்து. நம்ம அம்மா பிடுங்கி கொடுத்தா. இங்கேதான் நீங்கள் கவனிக்கணும். இப்போ ரெண்டு கருத்து. அப்பா பேச்சை கேட்டான் ராமன், அம்மா பேச்சை கேட்கவில்லை பரதன். அவனுக்கு கேட்டதனால் புகழ், இவனுக்கு கேட்காததனால். இதிலேருந்து என்ன அர்த்தம்? நல்லது சொன்னால், நல்லது செய்தால் கேட்கணும். கெடுதலை சொன்னால் மாதாவாய் இருந்தாலும் இது கெடுதல், இது கேடு வரும், வேண்டாம். என்ன பக்குவம் வேணும், புரிஞ்சுக்கோ. இப்ப ராமனை விட பரதனை கொண்டாடினா. இங்கதான் நீங்க எல்லாரும் கவனிக்கணும். நமக்கு தகுதி இல்லாத ஒன்று வந்தது, நம்ம கைக்கே வருதுன்னு வச்சுக்கோ, இது என்னது சொல்லு, தொடப்படாது. ஒரு சின்ன கதை, இது எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்றேன். நாமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படித்தோம். இப்போ இந்த குழந்தைகளுக்கு அந்த பாடம் வச்சிருக்காளா தெரியலை, வச்சிருக்கலாம். ஒரு விறகு வெட்டுறவன் மரத்தை இரும்பு கோடாலியால் வெட்டுறான். அது வெட்டுற போது குடி வெட்டுற போது பக்கத்தில் ஒரு நதி, இப்படி வெட்டுறான். அப்படிங்கிற போது இந்த கோடாலி ஜலத்தில் விழுந்து நதியில் உட்காண்டு அழுதான். ஐயோ நதி மாதா, என் கோடாலி போயிடுத்து, எனக்கு ரட்சி அப்படின்னு தொழுதான். நதி மாதா வெளியில வந்தாள், தங்க கோடாலியை கொண்டாள். இது பார், ஒன்று தானே வாங்கிக்கணும். ஐயோ என்னது இல்லை. உடனே அவள் வெள்ளி கோடாலியை கொண்டாள். இதுவும் இல்லை. அவனோட இரும்பு கோடாலியை கொண்டான். இதா பாரு. ஆமாம், ஓ தாயே என்னது கொடுத்து. சந்தோஷம், நீ உண்மையை விளம்பி என்னிடத்துல வாங்கினாய். இந்த தங்க கோடாலி வெள்ளி கோடாலி ரெண்டையுமே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டான். அவன் அந்த ரெண்டையும் விற்று ரிச்சா வீடு கட்டி, கோடாலி தங்கம்னா அது எவ்வளோ போகும், வெள்ளி வீடு பிரமாமாக கட்டிட்டு பக்கத்தாத்தில் ஒரு விறகு வச்சு, எப்படியா பணக்காரனான இந்த மாதிரி எப்படியான. அவன் நதிக்கு வந்தான், கோடாலியை போட்டான், ஓன்னு அழுதான். நதி மாதா வந்தா, தங்க கோடாலியை காமிச்சா. இதுதான் ஒண்ணுதான். ஆமாம்னா, நீ அயோக்கியன், உன் கோடாலியை கேட்காம தங்கத்தை கேட்கணும், உன் கோடாலியும் தரமாட்டேன், போயிட்டுவான்னு போயிட்டான். பார்த்தீங்களா? அவன் ஆசைப்பட்டான், தன் பொருள் இல்லைன்னு அவனை ஆசைப்படலை. நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படாது, நம்ம பொருளையே கொடுக்கணும். அப்படிங்கிற போது இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படுவோமோ? கிட்டாதாயின் பெஷ்ட நமர அவையன், நமக்கு இது தகுதி இல்லை, வேண்டாம்.
தேவையில்லை. நம்மளே இப்போ ஜவுளி கடைக்கு போகிறோம், புடவை எடுத்து போடுங்கிறோம். அவன் சொல்கிறான், இது இந்த புடவை 50,000 அப்படிங்கிற. நாம் என்ன சொல்கிறோம், எனக்கு 10,000 ரூபாய்க்கு தான் பணம் இருக்கு, நீ அதற்குள்ளே இருக்கிற புடவையை 50,000 ரூபா புடவை வாங்க நம்மள்கிட்ட சரி. அவன் சும்மாவே தரேன்னாலுமே வாங்கப்படாது. அப்போ நம்ம 40,000 கடன்காரன் ஆயிடுறோமே. இல்லை ஆம்பளையான்ட்ட சொல்லி எனக்கு 50,000 ரூபா புடவையை வாங்கி கொடு, கடனை அடைப்போம் அப்படி சொல்லப்படாது. நமக்கு என்ன தகுதி அதை யோசி. தகுதி இல்லாததை பரதாழ்வான். இப்போ ஒரு கருத்து நல்லா கேள்வி. இவ்வளவு கைகேயி தசரதன்ட்ட போராடி 2 வரம் கேட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பி பரதனுக்கு பட்டம் கட்டணும்னு சொன்னாலே, அவன் கட்டிக்க மாட்டேன் நானே. இப்போ அவனை நீ கட்டாயமாக பதவி ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்ல முடிஞ்சதா? சொல்லுங்க. பதவி நீ ராமனை கட்டாயமா காட்டுக்கு போன்னு சொன்ன கைகேயி பரதனை கட்டாயமா பதவி ஏற்றுக்கோன்னு சொல்ல முடிஞ்சதா? முடியலை. என்ன காரணம் தெரிஞ்சுக்கோங்க. ராமன் கானகம் போனது இவளுக்காக இல்லை, தசரதனுக்காக. பரதன் வேண்டாம் என்று சொன்னது இவளுக்காக இல்லை, தசரதனுக்காக. தனக்கு தகுதி இல்லை அப்பாவிடம். பதிலா இப்ப 2 பேருமே கைகேயையும் கூனியையும் நிராகரித்தார்கள். கத்துக்கோங்க எல்லாரும். நாம எல்லாரும் கத்துக்கணும். ராமாயணம் தினம் படிக்கணும். நமக்கு தகுதி இல்லாததை ஒன்றை குடும்பத்தில் சொன்னார்களே ஆனால் கூட எனக்கு இது வேண்டாம், எனக்கு தகுதி இல்லை, யாரு சொன்னாலும் கேட்கணும். இப்போ பரதாழ்வான் படையோட கிளம்புற அயோத்தியே இவன் மேல விழுந்து. பரதனுக்கு ஈடு கிடையாது. பார்த்தீங்களா, இதுவரைக்கும் திட்டினவா பூரா இவன்கிட்ட சேர்ந்துட்டான். யாரு? கௌசல மக்கள், வசிஷ்டர். பாருங்க, படையோட வர. எதுக்கு வர்ற? ராமனை திரும்பி கூட்டின்னு போகணும். இப்ப அந்த கௌசல கைகை சுமித்ரை யாரும் பரதாழ்வானை த்ரஸ்ட் பண்ணல. கைகை அப்போ இதுல இருந்து என்ன பொருள்? கைகையினுடைய எண்ணம், கூனி தூண்டிய எண்ணம் தோற்று போனது. இப்ப ராமன் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாலோ, இவன் ஏத்துப்பேன்னு சொன்னா அவ கை ஓம்பும். இப்ப ராமனும் பரதனுடைய ஒத்துமை, ராமன் சொன்னது போல் இமயமலைக்கு போயிடுது. அண்ணன் தம்பி ஒத்துமை. இதுல இருந்தா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அண்ணன் தம்பி ஒத்துமை இருந்து விட்டால் நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிற போதே நாங்க அண்ணா தம்பி மாதிரி பழகிறோம். இப்ப அண்ணா தம்பிங்கிற ஒத்துமை இருக்கே, யாரும் பாடம் கற்பித்து வர ஒத்துமை இல்லை, இயற்கையாக இருப்பது. இயற்கையாக இருக்கக்கூடியது. அங்கதான் நீங்கள் கவனிக்கணும். ஏன் ஒரு குடும்பத்திலே பிறந்திருக்கிறோம் என்றால், நம்ம கூட
ஆச்சரியப்படுவோம். எங்கேயாவது சொத்துக்கு சண்டை போட்டுண்டா எதுக்கு போட்டுக்கணும்? என்ன தம்பி தானே, சண்டை போட்டுக்காம பிரிச்சுக்கலாமே சொல்கிறோம். பார்த்துல பக்கத்தாத்துக்காரன் இல்லையே, நம்ம பாகிஸ்தான்காரனையே நம்மளோட இருந்தவன் தானே நம்ம சகோதரன்கிற. ஜுலிஃப்கர் அலி புட்டோன்னு ஒருத்தர் இருந்த, அவரை தூக்கில் போட்டுட்டார் அந்த நாட்டில். நிஜமாலுமே எனக்கு தூக்கம் வரல. ஐயோ பாவம், பிரதம மந்திரியாக இருந்தவனே. அதை விட இப்போ இந்த இம்ரான் கான் என்ன ஆனானே தெரியல. பெரிய கிரிக்கெட் பிளேயர், அவனை ஜெயிலில் போட்டு கொன்னுட்டாங்கிற. ஒன்றுமே புரியல. எப்படி பவுலிங் போடலாம், எப்படி பேட்டிங் கொடுக்கும்? ஒரு நாள் யோசித்தேன், ஐயோ அவன் கிரிக்கெட் விளையாடுற போது அந்த பாகிஸ்தானே கொண்டாடித்தே, உலகமே கொண்டாடித்தே, அவன் பாவம் இப்படி போயிட்டான் அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன். அவன் கிரிக்கெட் விளையாடுற போது தோற்று போகணும்னு வேண்டிப்பேன். ஆனால் அவன் நல்லா விளையாடினான். எதுக்கு சொல்கிறேன், எதுக்கு இப்படி கொல்லணும்? தப்பே பண்ணிக்கிட்டு எதுக்கு ஜெயிலில் போகணும்? பாவம், பிரதம மந்திரியாக இருந்தானே தோன்றது. ஏன்னா தசரதன் செத்து போனான்னு நம்ம அழுதோமே, அது மாதிரி தோன்றும். இந்த பூமியிலே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், யாருக்காவது ஒரு கஷ்டம் வந்தால் நாம் துடித்து போவோம். ஐயோ இப்படி அவளுக்கு கஷ்டம் வந்துடுத்தே. ஒருத்தருக்கு சௌக்கியம் வருதுன்னு வச்சுக்கோ, நமக்கு சந்தோஷம், சௌக்கியமாக இருக்கு, நல்லா இருக்கு. நாம் அப்படி நினைக்கணும். ஒரு பையன் நல்லா படிக்கிறான், வேலைக்கு வரான், நல்ல உத்தியோகத்துக்கு வரான், சந்தோஷிக்கணும். நல்லபடியாக கல்யாணம் ஆச்சு, சந்தோஷம், சௌக்கியமாக இருக்கட்டும், குழந்தை பிறந்து க்ஷேமமாக இருக்கட்டும், அப்படி வேண்டிக்கணும். நமக்கு அவளை முன்பின் தெரியறது தெரியலை, வேண்டிப்போமே. வேண்டதில் நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே. ஒரு 10 ரூபாயே கோயிலுக்கு கொடுத்து அவளுக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னால் தப்பு இல்லையே. இப்போ ராமாயணம் எதுக்கு சொல்கிறோம்? பொதுவாக எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு தானே. கல்யாணராமன் மட்டும் சௌக்கியமாக இருக்கணும்னு ராமாயணம் சொல்லுது. அதுக்கு நான் ஆற்றுலேயே படிச்சுக்கிறேன். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், மழை பெய்யணும். இப்போ கூட கத்தால காவச்சேரி போன சாஸ்திரியத்துக்கு சொன்னேன், மழை பெய்ய மாட்டேங்கிறது. அவர் கேட்குற, நீங்கள் ராமாயணம் சொன்னாலே மழை பெய்யுமே, இங்கே கொள்ளையாக பெஞ்சது, ஏன் இன்னும் மாத்தூரில் பெய்யலை அப்படின்னு கேட்டார். அதுதான் தினம் ராமனை வேண்டிக்கிறேன், எப்படியும் பெஞ்சுவிடும் வட்டாரத்துக்குள்ள. ராமனை வேண்டுவோம், ராமனை தான் வேண்டும். பரதன் திருவடியை தேடின்னு வர, ஜெய ரகுராம் ஜெய ரகுராம் ஜெய ரகுராம் ஜெய ரகுராம், திருவளர் நாயகன் ஸ்ரீராமனே, ரவிக்குல சோமன் ஜெயராமன், தந்தையின் ஆணையை தலைமேல் கொண்டு, அப்பாவோட பேச்சை தலைமையில கொண்டு போனான். தாமரை பாதம் ராமனை பாடிட்டு வர, நாமும் ராமனை பாடுவோம். கௌசல்யாத்மஜ ராமச்சரண், வைதேகி பிரிய ராமச்சரண், அகல்யோத்தாரக ராமச்சரண்,
भरदा पूजित रामचरण मारुति सेवित रामचरण शांति निकेतन रामचरण रामचरण सदा भजामि रामचरण सदा भजामि रामचरण सदा भजामि कौसल्यात्मज रामचरण वैदेही प्रिय रामचरण अगल्योद्धारक रामचरण वरदा पूजित रामचरण मारुति सेवित रामचरण शांति निकेतन रामचरण रामचरण सदा भजामि रामचरण सदा भजामि रामचरण सदा भजामि जानकी कांत स्मरणे भरताழ்வான்